ரெடியா வருப்பா. மிக சிறந்தான வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறமா. உனக்கு என்ன குறை? நல்லா தான் இருப்ப. எந்த ஒரு குறையும் இல்ல. அப்படி போனால் போகட்டும். உனக்கும் எனக்கு வீண் தகராறு வேண்டாம். காலம் கடந்தேறி கொண்டே போகிறது. அதனால எப்பா சபை பார்த்தன ஐயா. எவ்விதமாக விளக்கம்? திருவாகிய மகாலட்சுமி கலாட்சி சபை. திருவாகிய மகாலட்சுமி கலாட்சி சபை. இது என்ன நன்னகரம்? இது தென் கரும்பலூர். நமக்கெல்லாம் தாய் திருநாடாக விளங்கி வரக்கூடிய இது தென் கரும்பலூர் நன்னகரம். ஆமா. அப்படி இந்த கரும்பலூர் நன்னகரத்தில் இன்னைக்கு இந்த கூட்டம் கூடி இருக்கு எதற்காக? இதோ பாலகிருஷ்ண ஐயா இறந்ததை முன்னிட்டு அவருக்காக ஒரு நாடகம். இதோ பாலகிருஷ்ணன் மதிப்பிற்குரிய அருயிரப்பா பாலகிருஷ்ண ஐயா இருந்ததை முன்னிட்டு அவர் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும். அப்படி இவர் இறந்ததை முன்னிட்டு அவருக்காக தெருக்கூத்து. ஒரு புலியேந்திரன், கண்ணன், ஆனந்தன்.
உங்க பசங்க சரி முன்னாள் டைரக்டர் சரி சரி அப்படி இந்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்காக இன்னைக்கு தெருக்கூத்து சொன்னா புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் கூத்து இல்லைன்னா இயற்கையாவே இல்லாத போயிடுமா ஏன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியாது உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தெரியாது அவர் எந்த காலத்துல முன் ஜென்மத்துல என்ன புண்ணியம் செய்தாரோ இல்ல இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செய்தாரோ இன்னைக்கு பல தடைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு பாலகிருஷ்ண ஐயாவுக்காக ஒரு தெருக்கூத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவர் ஏதோ ஒரு வகையில புண்ணியம் செய்திருக்காரு நீங்களே பார்க்கலாம் கோடிக்கணக்கான ஜனம் இறக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே நாடகம் வச்சா நாடகக்காரர் தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அதனால ஏன் இயற்கையே இல்லாத போதுன்னு சொன்னா புண்ணியம் செய்வதற்கு மட்டும்தான் கூத்து அமையாது அப்படி இந்த பாலகிருஷ்ண ஐயா எவ்வளவு புண்ணியம் செய்தாரோ இன்னைக்கு இவ்வளவு ஜனங்கள் எல்லாம் அந்த பணியில வந்து உட்கார்ந்து இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சொன்னாவே அவருக்கு மோட்சம் கிடைக்கும் சொர்க்கபதி அடைவார் ஆமா அப்படி இந்த பாலகிருஷ்ண ஐயாவுக்காக தெருக்கூத்த வைத்து இது ஒரு ரசனையோடு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளம் படைத்திருக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கச்சணிந்த கனதரவான்களுக்கும் நாடக ஆசிரியர் திருப்பாதத்திற்கும் நம்மை போன்ற நாடக நடிகர் அனைவர்களுக்கும் நாடக கம்பெனி அனைவர்களுக்கும் உங்களுக்கும் பாலகிருஷ்ண ஐயாவோட திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் மனம் கனிந்த வணக்கம் அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா நீ சபை நாடி வந்தியே யாரம்மா எதனாட்டு அரசு உனக்கு கல்யாணம் ஆச்சா இப்ப எப்படி இருக்க என்ன ஏது விளக்கம் சொன்னா தெரியுமா இந்த 17ஆம் நாள் அமர் கர்ணன் காண்டிபன் சண்டை இந்த நாடகத்துல எந்த ஊருக்குமே தெரியாத நாடகமே இருக்காது யாருக்கும் தெரியாது இருக்காது ஒரு அடி தள்ளி ஆட முடியாது பாட முடியாது அப்படி இந்த கர்ணமோட்ச நாடகத்துல 5 வாதியார் எழுதியிருக்காரு ஆமா எது சத்தம் போடல 5 வாதியார் எழுதியிருக்காங்க எப்படி இப்ப பாடிட்டு வந்தனே திவ்ய பரிமலர் ஜெகன்மோகனமுள்ள தேவி பொன்னுருகி வந்தார் இது யார் எழுதுன்னு சொன்னா முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் எழுதிய நாடகமா இந்த நாடகம் அப்படி முதலாக இந்த நாடகத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னா முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் அப்படி இந்த திவ்ய பரிமலர் ஜெகன்மோகனம் உள்ள அவருடைய சிற்றறிவு கெட்டியவாறு போட்டிருக்காங்க இப்ப தேவனாம்பட்டு ராஜகோபால் நாடக பேராசிரியர் இருக்காரு அவரு ஒரு சிற்றறிக்கை எழுதியிருக்காரு அவர் சிற்றறிக்கை எட்டியவாறு போஜராஜன் அளித்த வாசில்லா பிரகாசி மாது பொன்னுருகி வந்தார் அவருடைய சிற்றறிக்கை எட்டியவாறு 2வது படியா அவர் எழுதினார் 3வது படியாக குரத்தி வீரப்ப படையாட்சி அவர்கள் எழுதியிருக்காங்க அவர் சிற்றறிக்கை அது எப்படி சொல்றேன் நான் சொன்ன முருகோமேனி
சொர்ண முருகுமேனி வர்ண சிலை அழகி கோவை பொன்னூருக்கு வந்து அவர் சிற்றோரி கேட்டார். இதோ தேவந்தூர் ராமசாமி நாடக ஆசிரியர் அவரு 4வது படியா எழுதியிருக்காரு. இன்னொரு வாத்தியார் எழுதியிருக்காரு. யாருன்னு சொன்னா இதோ திருக்கோவிலூரை சேர்ந்த படியாங்குப்பம் நாராயண நாடக பேராசிரியர். கர்ணமோட்ச நாடகம் எழுதி கொண்டு இருக்கும் போதே காலம் சென்று விட்டார். அதனால அச்சுப்பதிவுக்கு வரல. இது 4 வாத்தியார் போட்டது மட்டும்தான் அச்சுப்பதிவுக்கு வந்துச்சு. இப்படி அனைத்து நாடக வாத்தியார் போட்டது பாடினாலும் நம்ம திருவண்ணாமலையில எந்த பாட்டு பாடினா நம்ம ஆளுங்களுக்கு புரியும் சொன்னா இதோ முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர் எழுதிய நாடகத்தை பாடினா மட்டும்தான் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை பேருக்கு தெரியும். இந்த பக்கம் திருக்கோயிலூர் பக்கம் போயிட்டா அந்த எந்த வாத்தியார் போட்டாலும் அந்த மாதிரி பாடணும். இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி அந்த பக்கம் போயிட்டா தேவதூர் ராமசாமி வாத்தியார் போட்டது பாடலாம். அப்படி இல்ல இந்த ஊர்லயே நாடக வாத்தியார் அப்பாரு வாத்தியார் தான். இந்த ஊர்ல இருக்கிற பூரா நாடக வாத்தியார் தான். பாம்பாய் வரைக்கும் ஆடி இருக்காரு. அப்பாய் வாத்தியார் பாம்பாயில போய் ஆடி இருக்காரு. அப்பாய் நாடக ஆசிரியர் அவரும் நிறைய நாடகம் எழுதியிருக்காரு. பாம்பாயில போய் ஆடி இருக்காரு. சரி அப்படி அனைத்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த வாத்தியார் போட்டிருக்காங்களோ அந்தந்த மாவட்டத்துக்கு அந்தந்த பாட்டு பாடுவாங்க. அப்படி நம்ம பக்கத்துல பாடுறது என்னன்னு சொன்னா திவ்ய பரிமளர் ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுருகி வந்தேன். இது மட்டும் தான் பாடுவாங்க நம்ம பக்கத்துல. அது இருந்தாலும் எங்க நாடு இருக்கு கலிங்க தேசத்தை ஆண்டு வரும்படியான சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்தினமாலா என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஒரே பொண்ணு அப்பாய் வாத்தியார் இருக்கிறாரு. மூர்த்தி வாத்தியார், சேகர் வாத்தியார் இருக்கிறாரு. ஊர்லயே வாத்தியார் தான்.